மகா கந்த சஷ்டி விரதம் இது 4வது நாள். சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃபீஸ் லீவ். ஸோ கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன். ஸோ தூங்கி ஏஞ்சதுமே வீடெல்லாம் பெருக்கி க்ளீனாக தொடச்சி முடிச்சிட்டேன். நிறைய பேர் விரதம் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிடாம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருப்பீங்க. அதுக்காக யாருமே கவலைப்படாதீங்க. ஏன்னா கம்மிங் மண்டே அன்னைக்கு சூரசம்ஹாரம். நீங்கள் அன்னைக்கு டே ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தாவே போதும். அந்த ஒரு நாள் ரொம்பவே பவர்ஃபுல்லான நாள். இந்த 7 days ஃபாஸ்டிங் என்னால் முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு நாள் இருந்தாவே போதும், எல்லா நன்மையும் கிடைக்கும். யாரெல்லாம் விரதம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஈவினிங்காக முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்து குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு இன்னொரு வாட்டி வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிச்சுக்கோங்க. இது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு மட்டும். 7 days விரதம் இருக்கிறவங்க இந்த டே ஃபுல்லாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருங்க. அடுத்த நாளும் திருக்கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் சாமிக்கு என்ன படிக்கிறீங்களோ அதையே சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நான் சின்ன வயசுலேருந்து முருகரை கும்பிட்டதே இல்லை. ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் உங்களுக்கு அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் லாஸ்ட் 3 years தான் முருகரை கும்பிட்டு இருக்கேன். அதுவும் நான் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க நிறைய பேர் சொல்லி தான் நான் முருகரை கும்பிடவே ஆரம்பிச்சேன்.